இன்னைக்கு சில பேர் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க, கர்த்தர் உயர்த்தினா கர்த்தர் பக்கத்தில் வருவேன், கர்த்தர் தாழ்த்தினா அவரை விட்டு ஓடி போயிடுவேன். சில வீடுகளில் கூட சில பிள்ளைங்க அப்படி இருக்காங்க, கேட்கறதெல்லாம் கிடைச்சா அப்பா நல்லவர், கேட்கறத கொடுக்கலன்னா அப்பா எப்படிப்பட்டவர், பொல்லாதவர். நாம எதெல்லாம் விரும்புறோமோ அதை அம்மா கொடுத்துட்டாங்கன்னா அம்மா ரொம்ப சொக்க தங்கம். தான் கேட்கறது நினைச்சது வேண்டுனது அம்மா கொடுக்கலன்னா பொல்லாதவ, கொடுமைக்காரி. மறந்துடக்கூடாது, கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி அம்மா அம்மா தான், அப்பா அப்பா தான். அதை மாற்ற முடியாது. கர்த்தர் கொடுப்பாரு, கர்த்தர் எடுப்பாரு, ஆனா கர்த்தர் கர்த்தரே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்பமும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, கர்த்தரை விட்டு போவேன், இனிமே அவரை நினைக்க மாட்டேன், அவரை விட்டு விலகிடுவேன், அவரை விட்டு தூரமா போயிடுவேன், இனிமே கர்த்தருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன். இல்லப்பா, கர்த்தர் கொடுத்தார் அவர் தேவன், கர்த்தர் எடுத்தார் அவர் தேவன், கர்த்தர் நன்மை செய்தார் அவர் தேவன், கர்த்தர் தீமை செய்தார் கர்த்தர் தேவன். அவர் தேவனாக இருக்கிறார், எந்தெந்த ராஜ்யபாரம் பண்ணுகிறார், எந்தெந்த ராஜரிகம் பண்ணுகிறார், எந்தென்னைக்கு துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. அவன் வாயினால பாவம் செய்யல. அப்போ நம்ம தீமையை பெறும்போது கர்த்தரை நினைக்காம போனா அது பாவம், அது பாவம். கர்த்தரை நினைப்பேன், எல்லா நிலையிலும் கர்த்தரை நினைப்பேன். ஏன்னா என் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் அவர் தாங்க, எல்லாத்துக்குமே அவர் தான். எல்லாம் செய்ய வல்லவர் கர்த்தர், எல்லாம் என் நன்மைக்காக செய்யறாரு. கிடைச்சாலும் கர்த்தர், கிடைக்கலனாலும் கர்த்தர், கொடுத்தாலும் கர்த்தர், கொடுக்கலனாலும் கர்த்தர். அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்.